சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். அதிமுகவில் இணைந்த சேலம் மாவட்ட நங்கவள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திமுகவை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கழக செயலாளர் வாழ்த்து. கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் விடியாதிமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சென்னையில் 500 ரூபாயும் இதர மாவட்டங்களில் 200 ரூபாயும் கட்டணம் நிர்ணயத்திற்கு கண்டனம். அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் பயிற்சிக்கு கட்டணம் விதிக்கப்பட்டதில்லை. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் திறமைகளை நிரூபித்ததாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். உலக செஸ் போட்டியை நடத்தினோம் என தம்பட்டம் அடிக்கும் தமிழக அரசின் லட்சணம் இதுதானா? மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் நிர்ணயித்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சர்க்கர நாற்காலி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்று கோப்பையை வென்றேன் என்ற போலி நபரை உச்சி முகர்ந்த ஸ்டாலின். புகைப்படத்தை பகிர்ந்து வெற்று விளம்பரம் தேடிக்கொண்ட அதிபுத்திசாலி மாதிரி என கழக பொதுச் செயலாளர் கிண்டல். தகுதி இல்லாதவர் கையில் அதிகாரம் கிடைத்தால் அவர் திறமைசாலிகளை கூட தகுதியற்றவர்களாக்கி விடுவர். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை சாடிய அதிமுக பொதுச் செயலாளர். விளையாட்டில் துடிப்புள்ள மாணவர்களை முடக்கு போடும் விடியா அரசு. பயிற்சிக்கான கட்டண வசூலை நிறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டத்தில் இருவேறு பகுதிகளில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் நீர்போர் பந்தலை திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு மோர் மற்றும் குளிர்பானங்கள் விநியோகம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு மே 9ஆம் தேதி டெல்லியில் பத்மபூஷன் விருது வழங்கப்படுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. டெல்லியிலிருந்து ஹோம் அஃபேர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. 9ஆம் தேதி கேப்டனுக்கு பத்மபூஷன் அவார்டு டெல்லியில் வழங்க இருக்கிறாங்க. தம்பதி கொலையால் ஆவடி பகுதியில் குவிக்கப்பட்ட போலீசார். விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களால் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. பொள்ளாச்சியில் வீட்டின் கதவை உடைத்து பணம் நகைகள் கொள்ளையடிப்ப மர்ம கும்பல். சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை தேடி வரும் விடியா போலீசார். தமிழகம் முழுவதிலும் கொலை, கொள்ளை, தண்ணீர் பஞ்சம் என எழுந்த பல்வேறு சிக்கல்கள். ஊரே தவிக்கும் போது கொடைக்கானலில் ஓய்வு தேவையா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. சென்னையில் ஏரி வறண்டதால் விவசாய நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் எடுக்க திட்டமிடும் குடிநீர் வடிகால் வாரியம். நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் வழங்குவதை நிறுத்திய குடிநீர் வடிகால் வாரியம். முகப்பேர் உள்ளிட்ட இடங்களில் சொட்டு தண்ணீர் இல்லாமல் பரிதவிக்கும் மக்களின் அவல நிலை. பராமரிப்பு பணி காரணமாக வேளச்சேரி, கிண்டி, நங்கநல்லூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்சார வாரியம் அறிவிப்பு. பணி நாட்களில் மின்துடிப்பு ஏற்படுத்தி அரசு இயந்திரங்களை முடக்கும் விடியா அரசுக்கு மக்கள் கண்டனம். மின்சாரம் துண்டிப்பது குறித்து முன்கூட்டியே திட்டமிடாமல் கடும் வெயிலில் பராமரிப்பு பணி என நாடகமாடும் மின்சார வாரியம். வெயிலில் வாடும் மக்களை மின்சாரத்தை துண்டித்துதான் பங்கு கொடுக்கப்பட்டதும் விடியா திமுக அரசு. இரண்டாயிரத்து 22ஆம் ஆண்டு மியாவாகி காடுகள் என கலராக ரீல் விட்ட விடியா சென்னை மாநகராட்சி. களையாத ஆட்சியில் பங்கிம் கால்வாய் ஓரம் நடப்பட்ட மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும் அவலம்.
நாகையில் பின்புறம் கண்ணாடி இல்லாமல் பயணிகளுடன் இயங்கிய அரசு பேருந்து. விடியா ஆட்சியில் பாதுகாப்பு இன்றி செயல்படும் அரசு பேருந்துகளில் பயணிக்க மக்கள் அச்சம். சிவகங்கையில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் இருக்கையில் கிழிந்து காணப்படும் அவலம். மேற்கூரைகளும் சேதமடைந்து காணப்படுவதால் பயணம் செய்ய முகசுளிக்கும் பொதுமக்கள். அரசு பேருந்துகளை பார்ட்டாக பரிசோதிக்க வேண்டும் என்ற தலைமைச் செயலாளர் உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட போக்குவரத்து கழகங்கள். பின்பக்க கண்ணாடி இல்லாமல் அரசு பேருந்து ஓடியதை பார்த்து விடியா ஆட்சியில் அரசு இயந்திரம் யார் கட்டுப்பாட்டில் இல்லையா என மக்கள் கேள்வி. தமிழகத்திற்கு மருத்துவ கழிவுகள் கடத்தி கொண்டு வரப்படுவதை தடுக்க விரைவு செயல் திட்டத்தை வகுத்துள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதை தடுக்க விடியா மாடல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள கோழி இறைச்சி கழிவுகளால் நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம். கண்டுகொள்ளாத ஊராட்சி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திர காவல் நிலையத்தில் அதிமுக கிளை செயலாளருக்கு சித்திரவதை. மருத்துவமனையில் அதிமுக கிளை செயலாளர் உயிரிழந்த நிலையில் சடலத்துடன் காவல் நிலையம் முன்பு போராட்டம். விடியா திமுக ஆட்சியில் தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து போலீஸ் சித்திரவதையால் பலியாகும் அப்பாவிகள். தென்காசி மாவட்ட போலீஸ் அப்பாவி மக்களை துன்புறுத்திக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாமூர்த்தியில் விடியா திமுக மாவட்ட கவுன்சிலர் அலுவலகத்தில் மூட்டை மூட்டையாக சிக்கிய போதைப் பொருட்கள். அடுத்தடுத்து சிக்கும் திமுக நிர்வாகிகளால் பொம்மை முதல்வர் கலக்கம். கள்ளக்குறிச்சி பகுதியில் இளைஞர்கள் விற்பனைக்காக வைத்திருந்த கஞ்சா பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் அருகே வடமாநில இளைஞரிடம் இருந்து 13 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. நெல்லை கிருஷ்ணாபுரத்தில் திமுக கவுன்சிலரின் மகன் அலுவலகத்தில் குட்கா பண்டலாக பிடிபட்ட விவகாரம். விடியா திமுக கவுன்சிலர் கனகராஜின் மகன் ஆறுமுக பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார். சென்னை பெருங்குடியில் டாஸ்மாக் கடைகள் மூடிய பிறகும் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை. விடியா அரசின் காவல்துறை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ஆன்லைன் வாட்ஸ்அப் மூலம் தடை செய்யப்பட்ட கேரளா லாட்டரி சீட்டுகள் விற்பனை. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் படுஜோராக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அருகே கழுதையின் மீது கடத்தி வரப்பட்ட கள்ளச்சாராயம் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வாணியம்படி பகுதி பாலாற்றில் திறந்த வழியில் பட்ட பகலில் கொடிகட்டி பறக்கும் கள்ளச்சாராய விற்பனை. விடியா ஆட்சியில் அச்சமின்றி கல்லா கட்டும் கள்ளச்சாராய விற்பனைகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சிறுமியை கர்ப்பமாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் அரசு பேருந்தில் செல்வதற்கு கூட அச்சம் என மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை மணலி அருகே கஞ்சா போதையில் 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் 5க்கும் மேற்பட்ட வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைத்த போதை ஆசாமிகள். தமிழக காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் பொம்மை முதல்வர் எப்போது கும்பகரண தூக்கத்தில் இருந்து கண்விழிப்பார் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கிலோ கணக்கில் பிடிபடும் கஞ்சா வழக்குகளில் முக்கிய புள்ளிகளின் பெயர்கள் சேர்க்கப்பட்டதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசுக்கு கேள்வி. காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட விசாரணை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின்மாற்றியின் மின்கம்பங்கள். விடியாதிமுக ஆட்சியில் மின்துறை அதிகாரிகள் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் யானை பராமரிப்பு செலவிற்காக தனியாரிடம் கையேந்தும் அவல நிலை. இந்து அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் யானை பராமரிக்கக்கூட விடியாதிமுக ஆட்சியில் நிதி இல்லையா என பக்தர்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்கால்வாயால் பூட்டி கிடக்கும் காவல் நிலையம். விடியாதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய காவலர்கள் எங்கே என பொதுமக்கள் கேள்வி. கரூரில் பட்டப்பகலில் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் கல்வீசி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். புகார் அளித்தும் பசுபதிபாளையம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை. திருச்சி சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக்கடையில் பணி நேரத்தில் மது அருந்தி வாடிக்கையாளரிடம் தரக்குறைவாக பேசிய ஊழியர். சம்பந்தப்பட்ட ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வட தமிழக உள் மாவட்டங்களில் மே 1ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அறிவிப்பு. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயில். அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்ப்பதுடன் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் அவல நிலை. விடியாதிமுக அரசு ஏழைகளின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 18ஆம் நூற்றாண்டு சிவகங்கை சீமை செப்பேடு கண்டெடுப்பு. பழனி முருகனுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை பற்றி எழுதப்பட்டிருப்பதாக தகவல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கடிக்க வந்த நாயை அடிக்க முயன்ற விரிவுரையாளர் மீது சரமாரி தாக்குதல். சிசிடிவி காட்சியுடன் புகார் அளித்தும் விடியா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்டம் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், போர்வெல் உள்ளிட்டவைக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. தங்களை பாதிக்கும் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வீணாக வெளியேறும் குடிநீர். அலட்சியத்துடன் செயல்படும் ஊராட்சி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வாடிக்கையாளரின் பணத்தை மோசடி செய்த கூட்டுறவு வங்கியின் சங்க செயலாளர் உட்பட 2 பேர் கைது. கையாடல் செய்த பணத்தை திரும்ப பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் விடிய அரசுக்கு வலியுறுத்தல். திண்டுக்கல் அருகே காதலர்களை கட்டி போட்டு கத்திமுனையில் 2 இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது பாய்ந்தது குண்டாஸ். திண்டிவனத்தில் போலியாக அரசு ஆவணங்களை தயாரித்து மோசடி பேர் வழி கைது.
விடிய ஆட்சியில் போலி ஆவணங்களை கொண்டு முறைகேடாக பெறப்பட்ட அரசு சலுகைகள் குறித்து விசாரணை நடத்த மக்கள் கோரிக்கை. சென்னை அடுக்குமாடி குடியிருப்பு பால்கனியில் இருந்து தவறி விழுந்து உயிருக்கு போராடிய 1 வயது குழந்தை. துணிச்சலுடன் குழந்தையை பத்திரமாக காப்பாற்றிய இளைஞருக்கு குவியும் பாராட்டு. விலங்குகளின் குடிநீர் வசதிக்காக வனப்பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் தொட்டி அமைத்த அதிமுக அரசு. அதிமுக அரசின் திட்டங்களை முடக்க விடிய அரசால் குடிநீர் தேடி ஊருக்குள் வரும் வனவிலங்குகள். தமிழகத்தில் தேசிய சர்வதேச திரைப்படங்களை எடுப்பதற்கு ஊக்குவிக்கும் கொள்கை திட்டம் கொண்டுவர திமுக அரசு முடிவு. குடிக்க நீரின்றி மக்கள் அவதிப்படும் வேளையில் சினிமா ஷூட்டிங் எடுக்க கோடி கோடியாக நிதி ஒதுக்கி கொள்ளை திட்டமா என விளம்பர மாடல் அரசுக்கு மக்கள் கொந்தளிப்பு. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்கள் எண்ணிக்கை விட சமையல் கேஸ் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகம் என கூறி மண்ணெண்ணெயை ஒதுக்கீடு குறைத்த மத்திய அரசு. கேஸ் சிலிண்டர் கூட வாங்க முடியாமல் மண்ணெண்ணெயை நம்பியுள்ள கிராம மக்கள் மண்ணெண்ணெய் கிடைக்காததால் கடும் அவதி. விழுப்புரம் அருகே கடந்த 300 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் 10 டன் எடை கொண்ட தேர் தூக்கும் திருவிழா கோலாகலம். 31 அடி உயர தேரினை பக்தி பரவசுடன் தோளில் சுமந்து சென்ற 400 பக்தர்கள். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பிரம்மோற்சவ 7ஆம் நாள் விழாவில் விமர்சையாக நடைபெற்ற திருத்தேர் பவனி. கோவிந்தா கோபாலா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்ற பக்தர்கள். கர்நாடகாவில் தேவகவுடா மகன் ரேவண்ணா பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா மீதான பாலியல் வன்கொடுமை புகாரில் வழக்கு பதிவு. 68 வயது வீட்டு பணிப்பெண்ணை இருவரும் சீரழித்ததாக புகார் குற்றச்சாட்டு. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களை சீரழித்த தேவகவுடா மகன் ரேவண்ணா பேரன் பிரிஜ்வால் ரேவண்ணா 2000த்திற்கும் மேற்பட்ட ஆபாச மற்றும் பாலியல் வன்கொடுமை வீடியோக்களால் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீரில் பனிப்படலத்தில் சிக்கிய வாகனங்கள். குரேஷ் பந்திப்பூர் சாலையில் சிக்கிய 35 வாகனங்களை மீட்ட எல்லை சாலை அமைப்பினர். குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே அரபிக்கடலில் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 86 கிலோ போதைப்பொருள் பறிமுதல். பாகிஸ்தானை சேர்ந்த 14 பேரை கைது செய்து இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணை. டாலருக்கு நிகரான ஜப்பானின் யென் வரலாறு காணாத அளவுக்கு சரிவு. 2021 டாலருக்கு நிகரான மதிப்பு 103 எண்ணாக இருந்த நிலையில் தற்போது 160 எண்ணாக சரிவு. அமெரிக்காவில் குடும்பத்துடன் டெஸ்லா காரை ஓட்டிச் சென்ற கிடுகிடு பள்ளத்தில் கவிழ்ந்து இந்திய வம்சாவளி மருத்துவர். மன அழுத்தத்தில் இருந்த மருத்துவர் செயலால் மனைவி குழந்தைகள் அதிர்ச்சி. ஐதராபாத் அணிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டி.
சென்னை அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. IPL லீக் போட்டியில் குஜராத் அணியை வீழ்த்தி 9 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அபார வெற்றி. பெங்களூரு அணி வீரர் கேஸ் 41 பந்துகளில் அதிரடி சதம் அடித்து அசத்தல்.